ஸோ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டுட்டு அங்கே இருக்கிற கேப்சாவை டைப் பண்ணி நம்ம உள்ளே வந்து ஃபஸ்ட் யுடைஸ்க்குள்ளே போயிடணும். இது யுடைஸில் ஸ்டூடெண்ட் மாடியூல் அதுக்குள்ளே போகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த கரண்ட் அகாடமிக் இயர் 25-26ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதெல்லாமே டேப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். இதெல்லாம் பாப்பப் ஆகும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்தீங்கனாலும் இது இருக்கும். மேலே இந்த ஆரோ மார்க்கில் ஒரு நேரத்தில் ஹைடாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸு இதுக்குள்ளே போயிட்டு ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் எல்லாமே வந்து கிளாஸ் ஃபில்டர் ஆகாமல் மொத்த பேரையும் காட்டும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எல்லா கிளாஸஸும் காட்டும். இதில் நான் இப்போ வந்து 6th ஸ்டாண்டர்ட் மட்டும் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த ஸ்கூலுடைய ஸ்ட்ரென்த் வந்து அதிகம். ஸோ என்ட்ரி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு இந்த மாதிரி என்ட்ரி ஸ்டேட்டஸ் காட்டும்போது நம்ம கம்ப்ளீட்டட் போட்டுக்கணும். ஸோ உங்களுக்கு எல்லாமே ஃபில்டர் ஆகி உங்களுக்கு ஸ்கூல் வைஸ் வரும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆதார் வேலிடேட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கிறது தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே நாங்கள் செய்ததெல்லாம் வந்துடும். இந்த க்ரீனில் இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ MBU ஸ்டேட்டஸ் MBU நாட் ரிக்வயர்டுன்னு இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் எதுவுமே டச் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை மட்டும் இந்த ப்ளூ கலரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கன்ஃபார்மான்னு கேட்கும். ப்ளீஸ் செக் தட் த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் மேட்ச் வித் தட் மென்ஷன். நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன், அதனால் கன்ஃபார்ம் கொடுத்துட்டா உங்களுக்கு மறுபடியும் ஐ அக்ரியான்னு கேட்கும். அந்த HMஓட நேம் போட்டு ஸோ நீங்கள் அக்ரி கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் இந்த மாதிரி ஒரு சில குழந்தைங்களுக்கு இன்ட்டு வரும். இதில் ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆதார் ஸ்டேட்டஸ் மாற்றுறதுக்கு வந்துடும். ஸோ இப்போ சப்போஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஆதாரோடைய டீட்டெயில் உங்கள் கிட்ட கையில் இருந்துச்சுன்னா இந்த குழந்தையோட நேமுக்கு நேராக இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா இங்கே டூ யூ வாண்ட் டு சேஞ்ச் த டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸுன்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கணும். அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது ஆதார் கார்டு தான். ஸோ இதுக்கான இங்கே இருக்கிற ஒரு செக் பாக்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது வந்து இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். அந்த கன்சென்ட்டை ஐ அக்ரி கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற டீட்டெயிலில் ஆதாரோடைய டீட்டெயில் போடணும். ப்ளஸ் நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் இன் ஆதார். ஸோ இதுக்கு நீங்கள் உங்களுக்கு கம்பல்சரி இந்த நேம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நேம் ஆஸ் இன் ஆதார் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆதார் கார்டு வந்து ரொம்ப நீடட். மேலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட டேட் ஆஃப் பர்த், அதுக்கப்புறம் ஜெண்டர், இந்த 3 விஷயமே நீங்கள் செக் பண்ணி எல்லாமே ஆதாரில் இருக்கிற மாதிரி போட்டு நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி கொண்டு வந்து இந்த சேவை கொடுத்துடணும். இந்த குழந்தையோட சேவ் கொடுத்துட்டோன்னா மறுபடியும் நீங்கள் இங்கே வந்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸில் போயிட்டு அந்த ஆக்டிவ் ஸ்டூடெண்ட்ஸில் அந்த குழந்தைய செக் பண்ணிங்கன்னா நம்ம காட்டணும் இல்லைங்களா, க்ரீன் கலரில் மாறி இருந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா குழந்தைக்கும் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கணும். இதுதான் ஆதாரில் இப்போ நம்ம செய்ய வேண்டிய ஒர்க்.